ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்டில் பேங்கிங் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கீழே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம்ப்பா. இந்த ப்ராப்ளத்து மூலமாக ஒரு சில ஐடியா நம்ம கெயின் பண்ண முடியும். வாங்க பார்க்கலாம். The distance between the rails of a railway line is 1 meter. ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிறது இந்த ரயில்வே லைனோடைய லென்த் மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 meter ஆப்பா. ஓகே, how much should the outer rail be raised relative to the inner one so that the train may cross over the turn off radius 400 meter with the speed of 20 meter per second without friction. அதாவது இந்த ட்ரெயின் வந்து 400 மீட்டர் ரேடியஸ் வரக்கூடிய ஒரு சர்க்குலர் ட்ராக்ல 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போகும்போது அது அவுட்டர் எட்ஜ் எவ்வளவு ரைஸ் ஆயிருந்தா ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதே அவுட்டர் எட்ஜ் அப்படின்றது தான் இந்த இடத்துல அவுட்டர் ரயில் ட்ராக் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படி ரைஸ் ஆயிருக்கு, எவ்வளவு ஆங்கிள் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தீட்டான்ற இந்த ஆங்கிள் தான் நம்ம இப்ப என்ன செஞ்சிருக்கோம், இங்க நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிடும். இந்த ஹைட்டு எவ்வளவு நம்மளுக்கு ரைஸ் ஆயிருக்கு, இதை தான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடும். இதை தான் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ் தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற இங்கே டேட்டால ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ட்ராக் எவ்வளோப்பா 400 மீட்டர் டைரக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் அப்படின்றது 20 மீட்டர் per செகண்ட், ஜி வேல்யூ 10 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு சொல்லிட்டாங்க. பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ்க்குனே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னப்பா, tan θ ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை ஆர்ஜி. ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே டேரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 20 ஸ்கொயர் டிவைடட் பை ஆரோட வேல்யூ 400 இன்ட்டு ஜியோட வேல்யூ 10. ஸோ 400 டிவைடட் பை 4000. அப்போ 1/10 அப்படி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களாப்பா. ஸோ இதை நம்மளுக்கு 0.1 கூட நம்ம எழுதலாம். இங்கே இந்த வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்த தீட்டா வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நெகுலேட் பண்ணி தீட்டா இஸ் வெரி ஸ்மாலர் அப்படின்னு பார்க்கும்போது தீட்டாவும் tan தீட்டாவும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. அதே நேரத்தில் சைன் தீட்டா வேல்யூவும் தீட்டா வேல்யூ ஈக்குவலா இருக்கும் அப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்ற வேல்யூவும் ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனியூஸ் அப்படின்றதும் இந்த இடத்துல சேம். எப்போ if தீட்டா இஸ் வெரி ஸ்மால், இந்த கண்டிஷன்ல மட்டும். சரிங்களா. அந்த கண்டிஷன் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 1/10 எடுத்திருக்கோம். இந்த 1/10 அப்படின்ற இடத்துல 1ன்றது ஆப்போசிட் சைடு சைன் தீட்டாக்கு, 10 அப்படின்றது என்னது ஹைபோடெனியூஸ். அப்போ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எக்ஸ் அப்படின்றது ஆப்போசிட் சைடு, இங்க ஹைபோடெனியூஸ் அப்படின்றது 1 மீட்டர் லெங்த். இந்த 1 மீட்டர் லெங்த் ட்ராக் நம்ம பார்த்தோம்லப்பா, இங்க 1 மீட்டர் ரயில்வே லைன். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆப்போசிட் சைடு என்னதுப்பா, 1/10 அப்படின்றதுல ஆப்போசிட் சைடு அப்படின்றது எக்ஸ், ஹைபோடெனியூஸ் அப்படின்றது 1 மீட்டர். ஸோ அப்போ இந்த டேர்ம்ல எக்ஸ் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, 1/10ன்ற வேல்யூ இல்லையா. 1/10 எப்படி எழுதலாம், 0.1 மீட்டர்னு எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கூட எழுதலாம். சரிங்களா. இதுக்கு ரொம்ப நம்ம என்ன செய்ய தேவையில்லை, டிஃபிகல்ட்டா யோசிக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளா. தீட்டா இஸ் வெரி ஸ்மால், எப்போ 0.1 அப்படின்ற மாதிரி வெரி ஸ்மால் வேல்யூஸா இருந்துச்சு அப்படின்னா tan தீட்டாவும் சைன் தீட்டாவும் அப்ராக்சிமேட்லி சேம் அப்படின்ற கண்டிஷனை வச்சு சைன் தீட்டாவோட வேல்யூவா 1/10 கன்சிடர் பண்ணும்போது இதுல எக்ஸ் அப்படின்றது தான் இந்த ஆப்போசிட் சைடு அப்படின்னா அது எவ்வளவு இருக்கும், 0.1 மீட்டர் அல்லது 10 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சால்வ் பண்ணிடலாம். புரிஞ்சுங்களாப்பா. தொடர்ந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன்ல ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.